ஹாய் ப்ரோ, நாங்கள் கிளிக் குமரி நெட் யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம். உங்கள் நேம் என்ன ப்ரோ? आकाश नायक ஓகே சார், உங்கள் நேட்டிவ் பிளேஸ்? उत्तर प्रदेश ஓகே, இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வருஷமாக இந்த உங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கன்னியாகுமரி வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. பட் தமிழ்நாடுல வந்து நமக்கு வந்து 15 இயர்ஸ் இந்த மாதிரி ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் பிஸ்னஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களா? நாங்கள் வந்து மெஹந்தி அண்ட் டேட்டூ ஆர்டிஸ்ட். நமக்கு இங்கே வந்து தமிழ்நாடுல வந்து 15 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் வந்து இங்கே மெஹந்தி போடுறோம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெஹந்தி வந்து ஃபுல் ஆர்கானிக் மெஹந்தி இருக்கும். ஆர்கானிக் நேச்சுரல் மெஹந்தி இருக்கும். அதில் வந்து கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஃபுல் ஆர்கானிக் மெஹந்தி இருக்கும். அதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபுல் நேச்சுரல்ஸ் ஆயில் எல்லாரும் ஆர்கானிக் ஃபுல் கேரண்டட் கலர் கேரண்டி அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போடுறது வந்து அரபிக் ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி மும்பை மாடல்ஸ் அந்த எல்லாரும் போடணும். நாங்கள் கொடுத்த டிசைன் இந்த டிசைன் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, பாண்டிச்சேரி, நாகர்கோவில், மோஸ்ட்லி ஆல் ஓவர் தமிழ்நாடு. சென்னையில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நாங்கள் மோஸ்ட்லி மிலன் மெஹந்தி அண்ட் டேட்டூ பேரில் 20+ பிரான்ச்சஸ் இருக்குது. மொத்தம் வந்து வேறு பேரில் இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்லி நம்ம மேல் ஆர்டிஸ்ட் தான் இருக்கும். நம்மகிட்ட ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. ஓகே ப்ரோ, இந்த மெஹந்தியோட எத்தனை டைப்ஸ் உண்டு அதை பற்றி ஒன்று சொல்லுங்கள். மெஹந்தி மோஸ்ட்லி கலர் வந்து ஒரே ஒரு கலர் தான் இருக்கும். டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும். பட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த ரெட்டு பிளாக் அது வந்து உங்களோட கேரண்டி இருக்கும், நம்மளோட கேரண்டி கிடையாது. ஏன்னா அதில் ஆர்கானிக் கிடையாது. அதில் வந்து கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கலர் அதில் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து டார்க் ப்ரௌன் கலர் மெஹந்தி தான் இருக்கும். அதுதான் இருக்கும். ஓகே ப்ரோ, இதில் எத்தனை டிசைன்ஸ் இருக்குது? ஒரு டிசைன் போடுறது உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்? மோஸ்ட்லி வந்து நீங்கள் அரபிக் டிசைன் வந்து சிம்பிளாக போனீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். பிரைடல் மாடல் 2 கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 hours ஆகும். நாம வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் இருக்கும். எல்லாரும் போடுறது ஆள் இருக்குது. மேல் ஆர்டிஸ்ட் தான் இருக்கும் நம்மகிட்ட, வேறு ஃபீமேல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ மோஸ்ட்லி 2 to 3 hours we take for மெஹந்தி for bridal. Simple means 5 to 10 minutes. Up to it's depend on design. Like what type you want, that type time it will take. That's it. இது ஒருத்தங்களுக்கு ஒரு மெஹந்தி போடுறதுக்கு டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஒருத்தருக்கு சப்போஸ் நீங்கள் சிம்பிளாக போட்டிங்கன்னா 5 to 10 minutes. பிரைடல் மீன்ஸ் போத் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்போ லென்த் போட்டால் மினிமம் 2 hours அந்த மாதிரி ஆகும். இந்த பிஸ்னஸ் எங்கே கற்றுக்கிட்டீங்க? யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டெல்லியில் பண்ணோம். நம்மளோட அண்ணன் அந்த மாதிரி பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நம்ம அப்பா அந்த மாதிரி சொந்தக்காரங்க தமிழ்நாடு வந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரி வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் 2 பேர் அந்த மாதிரி வந்தாங்க. இங்கே வந்து பிஸ்னஸ் நல்லா ஓடுச்சுன்னா வேற ஆளுக்கு சஜஷன் பண்ணி இங்கே கத்தி ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு நிறையா ஆள் இப்போ மோஸ்ட்லி 50% நாங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான் இருக்கோம் நம்ம ஊரில். அதனால தெரிஞ்சதாக எல்லாரும் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் போயிட்டு அந்த மாதிரி வந்திருக்கோம். அந்த மாதிரி. தமிழ்நாட்டில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? தமிழ்நாடுல இங்கே வந்து அந்த 15 இயர்ஸ். நாங்கள் வந்து எனக்கு வந்து அது 8 வருஷம் ஆச்சு. பட் என்னோட அண்ணன் அந்த மாதிரி வந்தால் ஒரு 10 to 15 இயர்ஸ் எங்கே ஆச்சு. ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டில் 8 வருஷமாக இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸு, நீங்கள் போன பிளேஸை பற்றி சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் மதுரையில் இருந்தேன். மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம். அப்புறம் கோயம்புத்தூரில் போயிருக்கோம். கோயம்புத்தூரில் 2 to 3 இயர்ஸ் அங்கே ஆச்சு. அப்புறம் கன்னியாகுமரி வந்து நாங்கள் மோஸ்ட்லி இப்போ கன்னியாகுமரி பீச் தான் போயிருக்கேன். இங்கே வேறு போல். பட் பிடிச்ச பிளேஸ் வந்து தமிழ்நாடு நமக்கு பிடிச்சிருக்கு. கல்ச்சரு, லாங்குவேஜ் நான் இப்போ கற்றுருக்கோம். அதனால் நமக்கு பேசுகிறது இப்போ பரவாயில்ல. அவ்வளோ பேசுகிறது வேறு வந்து கன்வர்சேஷனில் அவ்வளோ நமக்கு பரவாயில்ல. இப்போது நாங்கள் கற்றுருக்கோன்னா இப்போ ஓகே தான் இருக்குது. நமக்கு இப்போ நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி. தமிழ்நாடு நமக்கு இப்போ செட்டில் ஆகுன மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக தான். தமிழ்நாடு மக்கள்ஸ் வந்து பழகிறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? இட்ஸ் டிபெண்ட் ஆன் அஸ். லைக் நாங்கள் எப்படி பேசுவோன்னா அவன் எப்படி பேசுவான். அப்போ நீங்கள் வந்து எப்படி ரூட்டாக பேசுனீங்கன்னா அடுத்த ரூட்டாக பேசின மாதிரி இருக்கும். நமக்கு மோஸ்ட்லி எல்லாரும் ஆள் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு அப்போ வரைக்கும் ஒரு இது ஃபைட் அந்த மாதிரி இன்னும் ஆகலை. மோஸ்ட்லி நாங்கள் எல்லோரும் நல்லா பிஹேவ் தான் இருக்கணும். அந்த மாதிரி கிடையாது. மோஸ்ட்லி நல்லா தான் இருக்குது. கரெக்டாக தான். தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சேஃப்டிலாம் எப்படி இருக்குது? நல்லா பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? நல்லா சேஃப்டியாக இருக்கிறாங்களா? தமிழ்நாடு மக்கள் சேஃப்டி கொடுக்குறாங்க. சேஃப்டி மீன்ஸ் சேஃப்டி அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் சேஃப்டி தான் இருக்குது. நம்ம இப்போ வரைக்கும் ஒரு
ஒரு பிரச்சனை கூட ஆகலை. நம்ம இப்போ ஃபுல் சேஃப்டி அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சேஃப் தான் ஃபீல் பண்ணுறோம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. ஏதாச்சும் ஆகணும் அந்த மாதிரி இப்போ சேஃப் தான் இருக்கும். நீங்க உங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அதுல தமிழ்நாட்டு ஸ்டேட்ல வந்து உங்க ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட்டுக்கும் அப்படி என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? டிஃப்ரென்ஸ்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்னா சொல்ல நாங்கள் வந்து அது வந்து நமக்கு நேட்டிவ் பிளேஸு. ஸோ இங்கே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோன்னா ரெண்டுமே டிஃப்ரென்ஸ்னா போத். இப்போ நமக்கு லாங்குவேஜு, ஃபுட் கல்ச்சர், ஃபுட் இந்த மாதிரினா ஒரு இப்போது நாங்கள் கற்றுருக்கோன்னா அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து அங்கே உத்தரப்பிரதேஷில் நமக்கு எல்லாரும் ஹிந்தி பேசுவாங்கன்னா ஹிந்தி அந்த மாதிரி பேசுறது மாதிரி இருக்குது. தமிழ் இப்போ தமிழ் கற்றுருக்கோன்னா நமக்கு ஒரே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி வேறு டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தெரியாது. மோஸ்ட்லி லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் தான் வரும். பட் இப்போ லாங்குவேஜ் தெரியுதுன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோட நேம் என்ன? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு? ஃபுட் மீன்ஸ் மோஸ்ட்லி நாங்கள் பரோட்டா அந்த மாதிரி தான் பிடிக்கும். பட்டு சம்டைம்ஸ் தோசை, இட்லி, மோஸ்ட்லி பரோட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிடிச்ச ஒரு பிளேஸ்? கன்னியாகுமரி பீச் போயிருக்கோம் 4 times. அங்கே பிடிச்ச நல்லா திங்ஸ் தான். உள்ளே போயிருக்கோம், அந்த கடலை உள்ள நல்லா தான் இருக்குது. அது கன்னியாகுமரி பீச் மட்டும் தான் போயிருக்கேன், அதனால நமக்கு அங்கே தான் இருக்குது. அந்த